சோம்பல் எதனால ஏற்பாடு நினைக்கிறீங்க? சாப்பாடுனாலயா, இல்லாட்டி அவங்க வீட்டோட வளர்ப்புனாலயா, இல்லாட்டி சுற்றி இருக்க சூழல்னாலயா? சோம்பல் உண்டாகிற காரணம் மூல காரணம் உணவு. மூல காரணம் உணவு. இரண்டாவது அந்த அந்த நம்ம சுற்றி இருக்கவங்க, நம்ம பெற்றோர்கள், நம் நண்பர்கள், இவங்க என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து அதுபடி போயிட்டுருக்கோம். அவன் செய்யலாம், அப்போ நம்ம மட்டும் என்ன செஞ்சு என்ன, அவன் நல்லா தான் இருக்கான், அவன் கோயிலுக்கு போல சாமி கும்பிடலாம் நல்லா தான் இருக்கான், கூத்து கும்பலாம் அடிச்சு தானே இருக்கான், நம்ம வீட்டில் தான் சாமி கும்பிட்டு அதை பண்ண இது பண்ணியிருக்காங்க. இவன் அவனை பாட்டு இவன் கொட்டுச்சோர ஆகிறான். ஆனால் அவனுக்கு வரப்போது பிரச்சனை அவனுக்கு தெரியாது. வந்த பிறகு தான் அப்புறம் யோசிப்பான், ஐயோ நல்ல வேலை அவன் கூட போய் நானும் சேர்ந்து போயிருப்பானே. ஆமாம். இப்போ தன்னை பார்க்க விட்டுட்டாங்க. எல்லாமே பிரச்சனை என்ன, நம்மளை பார்த்தா மட்டும் தான் சோம்பல் நம்ம விட்டு விளங்கும். நம்மளை பார்க்கலையே, நம்மளுக்கு தான் அந்த பயிற்சி இல்லாமல் இருக்கு. இப்போ எங்கேயுமே வழிபாடில், நம்ம இறை வழிபாடில் எந்த ஆலயத்திலையும் யாருமே அந்த பயிற்சி கொடுக்குறது இல்லையே. ஒரு போதகர் குருவாக இருந்து அந்த இடத்துல தன்னை அறிவதுக்குள்ள நிலையை யாரும் காட்டி கொடுக்கலையே. அப்போ தன்னை அறியாதவன் அவனுக்குள்ளே இருக்க சோம்பல் அவன் எப்படி உணர போகிறான்? அவன் போகிறதுக்கும் அவன் செய்கிற காரியம் சரி, அவ்வளோதான் முடிச்சு. அவன் சிந்திக்கலை, ஐயோ நம்ம மற்றவங்களாம் நல்லா உழைச்சி நம்ம சோம்பேறியாக இருக்கணுமே, அது யோசிக்கல அவன். ஏன்னா அவன் தன்னை அறியலை. ஏன்னா சோம்பல் எங்கேருந்து வருது? தன்னுக்குள்ளே தானே. அப்போ தன்னை தெரிஞ்சாதான் எந்த உணவை நான் சாப்பிட்றேன் எனக்கு இப்படி உணர்வு வருது சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன ஆகும்? அடுத்து எந்த சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு இந்த பிரச்சனை வருது, எந்த சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு அறுப்பு சீக்கு வருது, எந்த சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு மந்தநிலை உண்டாகுது. ஏன்னா உங்களை தெரிஞ்சிக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் எடுக்கிற உணவு பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்கள் மேலே அக்கறை கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ இந்த உணவு எடுத்தால் இந்த பிரச்சனை வருது, இந்த உணவு எடுத்தால் பிரச்சனை, இந்த உணவு நவுத்திடுவோம். அப்போ கர்மா குறையுதா இல்லையா? இதுக்கு அடிப்படை தேவை தெளிவு. தெளிவு, தன்னை அறிவு, தெளிவு. அதுதான் ஞானமாக இருக்கும், அதுதான் யோகமாக இருக்கும், அந்த ஞானமாக இருக்கும் சொல்கிறாங்க. அதுவும் குரு வழிபாட்டு சொல்கிறாங்க. குரு என்றால் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? ஒரு மனிதனை இந்த உருவத்தில் பார்க்குற குரு நினச்சிட்டு இருக்காங்க. குரு என்பது அது இல்லை. நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே தவறான கருத்துனுங்க, குருவே தவறாக நினச்சிருக்காங்க. குரு என்ன நினைக்கிறாங்க? ஒரு உருவத்தை பார்த்துட்டு இவர் தான் என் குரு, இவர் தான் இது எல்லாம் நினச்சிருக்காங்க. உண்மையான குரு அது சொல்ல வரல. குரு என்பது என்னது? முதல்ல தான் சொன்னேன், தெளிவே குரு திரும்பியனை காண்டல், தெளிவே குரு திருவார்த்தை கேட்டல், தெளிவே குருவின் திருநாமம் செப்பல், தெளிவே குரு ஒரு சிந்தித்தல் தானே. கடைசி வரியில் அழகாக போட்டார், குரு ஒரு சிந்தித்தல் தானே. அப்போ முதல்ல நீங்கள் ஒரு உருவ மூலியமாக ஒருத்தர் பார்க்குறீங்க, அப்புறம் அவர் சொல்கிற வார்த்தை கேட்குறீங்க, அப்புறம் அவர் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு என்ன ஆகுது? கடைசி எங்கே வந்துருச்சு? உங்களை சுய சிந்தனைக்கு கொண்டு வந்து விட்டார். அப்போ குரு என்னவா இருக்காரு? சிந்தனையாக இருக்கிறாரு, சிந்திக்கிற தன்மையாக இருக்கிறாரு. அவர் தான் குரு. அப்போ உங்களுக்கு ஒரு போதர் குருவாக வந்து, ஏன்னா அவருக்குள்ளேயும் அந்த சிந்தனை தன்மை தான் உங்களுக்கு போதிக்குது. இந்த உருவம் போதிக்கல, இந்த உருவத்துக்குள்ளே இருக்கிற அந்த இறைவனாக இருக்கிற அந்த குரு சத்குருவாக இருந்து அவர் தான் உங்களுக்கு போதிக்கிறது எண்ணமாக. அந்த எண்ணம் தான் உங்கள்கிட்ட பேசுது. இப்போ இந்த எண்ணம் தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், உங்ககிட்ட இருக்க எண்ணம் தான் இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஆமாம் தானே? அப்போ சிந்திக்கிறது, உங்களை சிந்திச்சு ஒரு கேள்வி கேட்க இப்போ அந்த எண்ணம் தானே, என்னை சிந்திச்சு ஒரு பதில் சொல்லுவதும் அந்த எண்ணம் தானே. அப்போ குருவுக்கு உருவம் இருக்கா? இல்லை. அப்போ ஒருத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருந்தால் அந்த எண்ணத்துக்கு தான் நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க. அதுதான் குருவுக்கு மரியாதை கொடுக்குறோம். குருவுக்கு சரணகதி கொடுக்குறது எது கேட்டிங்களா? அந்த எண்ணம் இந்த எண்ணத்தை தட்டி எழுப்புது. இது இது புதுசாக இருக்குது. இது கேட்கும்போது ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தை வந்து சிந்திக்க தோண வைக்குது. அந்த எண்ணம் நம்ம கேட்குற தேடலுக்கு உண்டான பதிலும் கொடுக்குது. ஸோ இதில் பலரும் வந்து குரு வந்து ஒரு ஃபேஷனேட்டடான ஒரு ட்ரெண்டில் இருந்து தான் சாமி கும்பிட்றாரு. அவர் நல்லா இருக்க ஸ்டைலாக இருக்கார், அவர் பேசினா வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது, அதனால நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களே ஏமாற்றிக்கிறது, அதை வசீகரம் பண்ணுறது. இது வசீகரமாக இருக்குது. நான் என்ன சொல்றதால், அந்த குரு ஒருத்தர் அவர் எப்படி வேணால் எடுத்துகிட்டு போட்டோம், ஆனால் அவர்கிட்ட வர தெளிவான தத்துவங்கள் வெளிப்படுதா? அது அவங்களுக்கு ஏற்றுதா இருந்தால் அந்த வழிபாட்டில் சரி இருக்கலாம். அது அவருக்கு வழிபாடு கிடையாது. அதுக்கு அவர்கிட்ட நிறைய போய் சரண அடையிறது வந்து சரணகதி, ஐயா நீங்கள் தான் என்ன, எனக்கு தான் மூலக்கடவுளே நீங்கள் தான் அப்படின்னு போயிட்டு சரணகதி அடையிறது வந்து சரியா? அது அந்த மாணவனுக்கு பக்தி உற்சாகத்தில் அவன் அப்படி சரணகதி அடைகிறான். ஆனால் ஒரு சரியான குரு அவனை அந்த சரணாகதி உண்மைதான், பக்தி உண்மைதான், ஆனால் அது நீ உனக்குள்ளே தான் சரணாகதி அடையிறன்னு அவனை திருப்பி தொட்டு காட்டுவாங்க. நீ இப்போ சரண அடைய என்கிட்ட நீ நமஸ்காரம் நீ ஏன்ட்ட பண்ணல, நீ நமஸ்காரம் பக்தியோடு நீ எனக்கு உற்சாகமாக எனக்கு வணங்குறப்ப நீ உனக்குள்ளேயே திரும்பி நுழைஞ்சிட்ட, நீ வெளியே வந்து நிற்கல ஆக்சுவலி, இப்படி உணர்த்துவாங்க அந்த சீடனுக்கு. அதுதான் உண்மையான ஆசான், அதுதான் உண்மையான குரு. ஆனால் இன்று என்ன ஆச்சு கேட்டிங்களா? இவன் சரணகதி பேரால் இவன் பக்தியில் இவன் உண்மையாக இருக்கான். ஆனால் குருமார்கள் என்ன பண்ணுறாங்க? நீ எனக்கு அடிமை,
நான் உன் குரு, நீ எனக்கு அடிமை. ம்ஹும். அவனை ஒரு அடிமையாக வச்சு கடைசி வரைக்கும் அவன் பணத்துக்காகவும் அவன் பொருளுக்காகவும் அவன் பேர் புகழுக்காகவும் இவனை வச்சு அவங்க குருவை பேர் புகழ் பண்ணதுக்காகவே இன்னைக்கு ஒரு வேலைக்காரனா ஆக்கிச்சிட்டாங்க. இது யார் செய்தவனு? அந்த தவறான போதகர். அவங்க குரு கிடையாது. அதாவது பசுந்தோல் போட்டு பசுந்தோல் போட்ட கதை மாதிரி தான் இன்னைக்கு அது அதிகமாகவே ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன செய்வேன், ஒரு உண்மையான ஒரு ஆன்மீக தேடல் உள்ளவங்க ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, கேட்குறப்ப உண்மையான தேடல் உள்ளவங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த அந்த சிந்தனையை உங்களை சிந்திக்க வச்சிடும். இல்லையே இவர் இப்படி பேசிட்டு ஆனால் அவர் செயலில் எப்படி இருக்க காட்டி கொடுத்துரும். அவன் அதுலேருந்து அழகாக விளங்கி வந்துடுவான். ஓகே. இன்னொன்று, சத்தியத்தை யாராலும் ஏமாத உண்மையான குரு போதனை கொடுக்குறப்பவே அந்த சீரனுக்குள்ளே தானாகவே ஒரு அதிர்வு சக்தியும் ஒரு தெளிவும் உண்டாக்கும். அப்போது தெரிஞ்சுக்கினா இவர் தான் என் மானசீகமான குரு என்று தெரிஞ்சிடும். அந்த குரு ஒரு காலத்து அந்த மாணவனை காலில் உழுவு, எனக்கு நீ இது வாங்கி கூட கேட்க மாட்டான். அது பாத பூஜை செய்யணும், அதெல்லாம் ஒன்றே கிடையாது. குரு என்பது வந்து தெளிவாக நீங்கள் சொல்கிறது என்னென்னா அவர் போதனை சிந்தனை. உங்களோட தெளிவுக்கு ஒரு 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 விளக்கம் வேணும்னா அந்த தெளிவு வந்து தூண்டி விடுறதுக்கு ஒரு சிந்தனை இருக்கும். அது குருவோட சிந்தனை வந்து உங்களுக்கு நல்ல தெளிவான ஒரு பாதை கிடைக்கும், ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஒரு டார்ச் லைட் மாரி. நீங்கள் இருட்டுக்கு போகிறீங்க, ஒரு டார்ச் லைட் வேணும், நான் டார்ச் லைட் தான் கொடுக்குறேன், நீ தேடி போகிற. ஆனால் தேடி போகிறது உன்னை தான் நீ தேடி போகிற. நீ வந்து என்ன தேடி வரல, நீ என்கிட்ட கேட்ட நான் உன்ட்ட வழி சொல்கிறேன். வழிகாட்டு மாதிரி ஒரு சைன் போர்ட் மாதிரி தான். அந்த ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊருக்கு உண்டான பாதை என்பது ஒரு வழிகாட்டி அவ்வளோதான் இருக்கும். தவிர அதுக்கு மிஞ்சின தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா பரிகாரமும் இங்கே செய்கிறது வந்து அது வந்து ஏற்றுக்கூடாத ஒரு விஷயம். அதாவது வெளியே செய்வதுக்கு எந்த காரியமும் இல்லைன்னு சொல்கிறேன் திருப்பிட்டு. இப்போ நான் மாலே சொன்னேன், ஆலை வழிபாடில் என்ன சொல்கிறேன், நீங்கள் செய்கிற அத்தனை செயலும் ஒன்றுமே இல்லை, எல்லாம் உங்கள் மனசாந்திக்காகவும் மன திருப்திக்காக தான் செய்கிறீங்க. நம்ம ஆலயத்தில் இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாங்கியம் சொல்லிட்டு இருக்காங்க. செத்தாலும் சரி, காலை வழிபாடு சரி, இவன் ஒரு சாங்கியை சொல்கிறான், இவன் ஒரு சாங்கியை சொல்கிறான். இந்த சாமிக்கு இந்த துர்க்கியம்மனுக்கு இவன் இப்படி சுத்த சொல்கிறான், இவன் இப்படி செஞ்சு இப்படி செய்யணும், வித்தியாசம் செய்ய சொல்கிறான். இதெல்லாம் யார் அவன் தனிப்பட்ட சிந்தனைகள்.